Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இனிஷியலாக இவ்வளோ பெரிய ஸ்டார் கூட நடிக்கிறது, இவ்வளோ பெரிய ஓப்பனிங், அது எப்படி இருந்தது அந்த டைம்? ஆக்சுவலி நான் 5 வயசில் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு படத்தில். அதுலேயும் விஜய் சார் சிஸ்டராக பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒரு பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் விஜய் சார் கூட ஆக்ட் பண்ணது. சேம் 24th ஜூன் கத்தி ஷூட். என்னோட போர்ஷன் ஸ்டார்ட் ஆனது ஆந்திராவில் கடப்பா அண்ட் இன்னும் வில்லேஜ்லலாம் ஷூட் பண்ண. நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. நைட் 12 or 1 நினச்சி கூட பார்க்கல சார் இப்படி பேசுவாருன்னு. எல்லோரும் சொல்லுவாங்க சைலண்ட்னு. சார் சைலண்ட்டே கிடையாது, சூப்பராக பேசினார். நான் விஜய் சார், என்னோடய மதர் கேரக்டர் எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்துட்ருப்போம். விஜய் சார் வந்து நான் ரொம்ப சைலண்ட்டாக நான் உட்காந்துட்ருப்பேன். சார் வந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார், போர் அடிக்குதில்ல. நாக்கு டங்கெல்லாம் இங்கே வச்சுட்டு ரொம்ப சேரில் வந்து இப்படி உட்காரவே மாட்டார். லைக் இது வந்து ஸ்பாட்டில் எடுத்தது. நான் ஆண்டி அம்மா கிளைமேக்ஸ் சீனில் வந்து பச்சைப்பாஸ் காலேஜில் நடந்தது. கொஞ்சம் அந்த வெயில் இருந்தது. அவர் கொடை பிடிச்சிட்டு எங்களுக்கும் சேர்த்து பிடிச்சிட்டு இருந்தார். இல்லைங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சீனுக்காக, இன்னும் வரலன்ட்டு படுத்து தூங்கிட்டோம். கண்ணூத்து கிராமத்தில் மாஸ் சூசைட் நின்னது காரணமே தமிழ் தான், கார்பரேட் கைக்கூலி அப்படின்னு சொல்லி வெளியே ரிலீஸ் பண்ணால் கூட நீங்கள் கத்தி பார்ட் 2 எடுக்கலாம். நான் இப்படியே பார்த்துட்டு இருந்தேன், என்னடா ஃபாரினர் மாதிரி இருக்காரு. கத்தி முடிச்சுட்டு இவ்வளோ வருஷம் கூட என் மூவி ஏதாவது அது பெரிய மூவியாக இருக்காது. நான் சின்ன ஃபிலிம்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மூவி ஆட் வந்தால் கூட அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து இதுவும் சூப்பராக இருந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. நான் மறக்கவே முடியாது. இது வந்து லாஸ்ட் டே நான் வந்து சொன்னேன் சார் என்னோடய அம்மான்னு சொன்னோடனே அவரோட சேர்லேருந்து ஏஞ்சி அந்த சேர் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. ஸோ அது நான் மறக்கவே மாட்டேன். கத்தி இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் மக்கள் தேட்டருக்கு போய் படம் பார்க்குறதா இருக்கட்டும், அதை ஷேர் பண்ணி ட்வீட் பண்ணுறது இல்லை போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஹாப்பியாக இருக்குது. பீயிங் இந்த க்ரூ, விஜய் சாரோட தங்கச்சியாக நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ பீயிங் இந்த க்ரூ, ஹவ் ஹாப்பி யூ ஆர்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஒன் ஆஃப் தி பார்ட்னு நினைக்கும் போது. ஸோ தட்ஸ் இட். இப்பயும் அந்த படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக, ஒரு மாதிரி கனெக்டபுளாக, ரிலேட்டபுளாகவும் இருக்குது. இனிஷியல் ரெஸ்பான்ஸ் இருக்கும் 2014 நாட் ராங் 8th or 10th இல்லை? அப்போ இல்லை, நான் +2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்கூல் ஜோன். அந்த மாதிரி டைமில் இனிஷியலாக இவ்வளோ பெரிய ஸ்டார் கூட நடிக்கிறது, இவ்வளோ பெரிய ஓப்பனிங், அது எப்படி இருந்தது அந்த டைம்? ஆக்சுவலி நான் 5 வயசில் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு படத்தில். அதுலேயும் விஜய் சார் சிஸ்டராக பண்ணியிருந்தேன். முன்னாடி கேள்வி வச்சுருந்தீங்க, பிரேக் பண்ணிட்டீங்க அதையும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டு பார்க்கும்போது நிறைய பேர் ஆடிஷன் வந்தாங்க. அதில் நானும் கலந்துட்டு செலக்ட் ஆகிட்டேன். ரொம்ப ஒரு பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் விஜய் சார் கூட ஆக்ட் பண்ணது. அண்ட் இப்போவும் கத்தி பேசப்படுறதுன்னா அந்த ஸ்டோரி, விஜய் சாரோட ஆக்டிங் அண்ட் ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன் அண்ட் அவரோட ஆக்டிங் தான் மெயினாக. விஜய் சார் அப்படின்னு ஒரு வேர்டுக்கு இன்னும் 10 வருஷம், 2024, 2034, 44 அப்பவும் கத்தி பேசப்படும். எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு ஹாப்பி தான். ஐ அம் ஹாப்பி வித் தட். நிறைய சொல்லியிருந்தீங்க விஜய் சார் கூட ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் கிணத்துக்குள்ள உள்ள குழந்தை, அந்த தண்ணிக்குள்ள குழந்தை கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது கம்பேரிட்டிவ்லி நீங்கள் முடிச்சுட்டு கத்தி அப்படி இங்கே கட் பண்ணிட்டு அந்த ட்ரான்சிஷன் இங்கே வரும்போது விஜய் சார் கண்டுபிடிச்சாரா, தெரிஞ்சுதா? இல்லைங்க, அது எப்படிங்க குழந்தை சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் கொட்டி பொண்ணு நான் தான் சார். ஸோ அந்த பொண்ணா நீங்கள் ரொம்ப வளர்ந்துட்டீங்க, எவ்வளோ கேப்க்கு அப்புறம் வந்திருக்கீங்க, என்னென்ன மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சூஸ் பண்ணுங்க, நிறைய பேசணும். நாங்கள் நீங்கள் அவர் கூட ட்ராவல் பண்ண டேஸ் இருக்குல்ல. இன்ஃபேக்ட் முன்னாடி பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு 24th ஜூன். சேம் 24th ஜூன் கத்தி ஷூட். என்னோட போர்ஷன் ஸ்டார்ட் ஆனது ஆந்திராவில் கடப்பா அண்ட் இன்னும் வில்லேஜ்லலாம் ஷூட் பண்ண. நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் ஃபோட்டோ ஷூட் நடந்தது. ஃபோட்டோ ஷூட் எப்போ நடந்ததுன்னா நைட் 12 or 1 AM அப்படி தான் ஷூட் நடந்தது, ஃபோட்டோ ஷூட் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். சேம் இதே சேம் டே June 24, 2013 ஐ திங்க் ஸோ. ஸோ ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹாப்பி. அண்ட் அந்த போர்ஷனில் சின்ன பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருந்தேன்.
நான் வந்து நல்லா மேக்கப்லாம் பண்ணி ரொம்ப ஒரு ஹீரோயின் லுக்கில் இறங்குனேன். அப்போது ஹீரோயின் யாருமே இல்லை அந்த ஸ்பாட்டில். அப்போது அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் நான் தான் ஹீரோயின் நினச்சிட்டாங்க. அது எனக்கு இன்னும் ஜாலியாக இருந்தது. அப்புறம் முருகதாஸ் சார், என்ன இவ ஹீரோயின் மாதிரி வந்திருக்கா, இல்லை இல்லை டல் பண்ணுங்க வில்லேஜ்கள், ரொம்ப டல் பண்ணுங்கன்ட்டு டல் பண்ணாங்க. அது மறக்கவே முடியாது. விஜய் சார் கூட எனக்கு பேசுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அன்றைக்கி 22 அவரோட பர்த்டே, 24th ஷூட். ஸோ நான் டைரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு போனேன். ஸோ அவருக்கு கொடுத்தேன். நிறைய பேசினோம். நினச்சி கூட பார்க்கல சார் இப்படி பேசுவாருன்னு. எல்லோரும் சொல்லுவாங்க சைலண்ட்னு. சார் சைலண்ட்டே கிடையாது, சூப்பராக பேசினார். வெளியிருந்து பார்க்க தான் சைலண்ட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் பேச மாட்டார். மேபி ரொம்ப அவர் சைலண்ட்டாக காமாக இருக்கிறதுனால அவர் யாருக்கிட்டையும் பேச மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம போய் பேசினா அவர் நல்லா பேசுகிறாரு. ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அவர்கிட்ட? ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். ஆஃப் ஸ்க்ரீனில் நாங்கள் வந்து ஷூட் முடிச்சதுக்கப்புறம் நான், விஜய் சார், என்னோட மதர் கேரக்டர் எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்துட்டு இருப்போம். விஜய் சார் வந்து நான் ரொம்ப சைலண்ட்டாக நான் உட்காந்துட்டு இருப்பேன். சார் வந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார், போர் அடிக்குதுல்ல. நாக்கு டங்கெல்லாம் இங்கே வச்சுட்டு ரொம்ப சேரில் வந்து இப்படி உட்காரவே மாட்டார். லைக் அந்த ஒரு நாட்டினஸாக இருக்கும். அவரே வந்து பேசினார், சாப்பிட்டியா, போர் அடிக்குது, என்ன பண்ணுற, அடுத்த ஷாட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பேசினார். ரொம்ப கேஷுவலாக இருந்தார். எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படின்னு ஒரு இது வரல. என்னோட அண்ணா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி இருந்தது ஆஃப் ஸ்க்ரீனில். ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டல் சேஞ்ச். அந்த ஜீவானந்தம் வந்து டோட்டலாக, அது விஜய் சார் கிடையாது, ஜீவானந்தம். அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸ், அந்த எமோஷ்னல், அது அந்த ஒரு அழுகிற சீன் ஒன்று இருக்குது. அந்த உட்காந்துட்டு அம்மா நாங்கள் எல்லாம் நிற்போம், அப்போது ஏமாற்றிட்டாங்கன்ட்டு சிங்கிள் டேக்கில் முடித்தார். லைக் நான் அப்படியே பார்த்தேன், எனக்கு நடிக்கவே வரல. அவர் முன்னாடி ஒன்றுமே கிடையாது. லைக் சிங்கிள் டேக்கில் அந்த ஒரு எமோஷ்னலான சீனாக முடிக்கும் போது லைக் நான் இப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். வாவ், வாட் அ ஆக்டர். நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கேள்விப்பட்டேன். கத்தி 2013 என்னோட ஃபோன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு OnePlus ஏதோ சம்திங், ரொம்ப அதில் வந்து செல்ஃபி இருந்தது. செல்ஃபி கிடையாது அப்போது, பேக் கேமரா தான். அதில் சம் பிக்சர்ஸ் திருப்பி வச்சு எடுக்கிறது நல்லா ஞாபகம் இருக்குது. அங்கே கத்தியில் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மெமரிஸ்க்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. அதோட கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்ணூத்து தமிழ் பார்த்துக்கோங்க மக்களே. கேரவான்ல இருந்தது. என் சீனுக்காக நானும் ஆண்டியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சேம் கேரவான், 2 பேரும், அம்மா, என்னோட அம்மா, நான், ஆண்டி இருந்தோம். ஸோ அப்போ சீனுக்காக வெயிட் பண்ணி எப்போ கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணி. இதுவும் அவங்களும் ஒன்றா இருக்கு. இது வந்து ஸ்பாட்டில் எடுத்தது சீன். என்ன சீன்னா, அந்த கம்ப்ளைண்ட், அந்த இந்த லேண்டு வேணும் தண்ணிக்காக அப்படின்னு சொல்ல ஒரு சீன். அதில் நான், ஆண்டி, அம்மா 3 பேரும் இருந்தது. சாரே கொடையை பிடிச்சி நின்றுட்டு இருந்தாரு. அவங்க அசிஸ்டன்ட் பிடிக்கல. அதுவும் அவரே தான் நிற்பாருங்க. அவர் ரொம்ப எப்படி சொல்றது, இப்போ டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணணும், இல்லை நம்மள கையில் ஏதாவது வேலை இருந்தால் மட்டும்தான் அவங்க அசிஸ்டன்ட் வந்து பிடிப்பாங்க. இல்லைன்னா அவரை தான் கொடை பிடிச்சிட்டு இருப்பார். நான், ஆண்டி, அம்மா கிளைமேக்ஸ் சீனில் வந்து பச்சைப்பாஸ் காலேஜில் நடந்தது. கொஞ்சம் அந்த வெயில் இருந்தது. அவர் கொடை பிடிச்சிட்டு எங்களுக்கும் சேர்த்து பிடிச்சிட்டு இருந்தார். நீங்கள் வந்து நில்லையே, நீ பிடிச்சிட்டு இருக்கவா அப்படின்ட்டு. இது என்னதுங்க இது? இல்லைங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சீனுக்காக, இன்னும் வரலன்ட்டு படுத்து தூங்கிட்டோம். கேரவன் ஷேரிங் கேள்விப்பட்டு, ஒரு கேரவன் 2 பிரிச்சு இங்கே ஹீரோக்கு இங்கே ஹீரோயினுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இது அம்மாவும் நானும் படுத்துட்டோம். இது எந்த ஷாட் ஆக்சுவலி ஞாபகம் இருக்கா? இது ஆக்சுவலி வந்து அந்த கிராமத்துல அந்த மாசூர் சைடு அந்த அதேதான், சேம் அதேதான். அடுத்தது guess it's an event for promotional event. இது வந்து ஆடியோ லான்ச். ஓகே, ஆடியோ லான்ச்க்கு எடுத்தாச்சு. how happy you were at the time? So happy. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச்ல கலந்துக்கிறது. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. லீலா பேலஸ்ல நடந்தது அப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச்ல இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இப்படி ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு பொண்ணோட ஃபோனில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு ஒரு ஃபோன் கேமராவில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது எடிட்டில் கீழே போடுவாங்க, இந்த மிரர் செல்ஃபி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நாட் ராங், இது நோக்கியா லூமியான்னு நினைக்கிறேன். நோக்கியாவா? OnePlus கிடையாதா தெரியல, ஃபீல் ஆகுது. ரொம்ப ஓல்டு. 2013 அவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ
அப்போ இந்த ஃபோட்டோ எடுத்தது. இது என்ன ஷாட்னா, அந்த அழுவாங்கல்ல விஜய் சார் கீழே உட்காந்துட்டு, அந்த டைமில் நான் போய் கேரவானில் சும்மா இன்னும் ஷார்ட் கூப்பிடலேன்னு எடுத்துட்டு இருந்தது. ஓகே. நீல் நிதின் முகேஷ். நீல், ஓகே. இவங்க சேம் கேரவான், பக்கத்து கேரவான், ஐ மீன் சேம் கேரவான் தான். இந்த சைடு நாங்கள், ரைட் ஹேண்ட் சைடு நாங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவர். ஸோ அப்போ யார் வில்லன்ட்டு கேட்கும் போது வெள்ளையா ஒரு உருவம் வந்தது. நானும் ஆன்ட்டியும் ஷாக். இவ்வளோ வெள்ளையா இருக்கார், யார் இந்த பையன், ஏதோ ஹிந்திக்காரன் போல இருக்கு. அப்புறம் வில்லன் சொன்னாங்க. ஓ வில்லனா, ஓகே. ஒன்றும் இல்லை, இந்த ஃபோட்டோ மட்டும் நாங்கள் இப்போ வெளியிட்டு தன்னூத்து கிராமத்தில் மாஸ் சூசைட் நின்னதுக்கு காரணமே தமிழ் தான், ஜீவானந்தத்தோட தங்கச்சி தான், ஏன்னா கார்பரேட் கைக்கூலி அப்படின்னு சொல்லி வெளியே ரிலீஸ் பண்ணா கூட நீங்க கத்தி பார்ட் 2 எடுக்கலாம். அதுக்கான வேல்யூபிளான ஒரு போட்டோ இது. செம்ம கலருங்க, ரொம்ப கலர். நான் இப்படியே பார்த்துட்டு இருந்தேன், என்னடா ஃபாரினர் மாதிரி இருக்காரு. என்னோட கொஞ்சம் டல்லா தான் இருந்தார் நேர்ல பார்க்கும்போது. தி மேன், கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஏஆர் முருகதாஸ் சார். இது வந்து மார்னிங் 7 o'clock or 6:30 அந்த மாதிரி எடுத்தது. எங்கே எடுத்தோன்னா கடப்பால எடுத்தது. விஜய் சாரோட கேரவான் தான் பின்னாடி பூ போட்டிருக்குது அவர் கேரவான். அங்கே ஃப்ரண்ட்டில் வச்சு சும்மா நாங்கள் முருகதாஸ் சார் போய் சார் ஃபோட்டோ சார்னு அப்படி எடுத்த ஒரு ஸ்டில் தான் அது. கத்தி முடிச்சுட்டு இவ்வளோ வருஷம் கூட என் மூவி ஏதாவது, ஐ மீன் அது பெரிய மூவியாக இருக்காது, நான் சின்ன ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மூவி ஆட் வந்தால் கூட அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து இதுவும் சூப்பராகிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாரு. நான் மறக்கவே முடியாது. ஸ்டில் இன் கான்டாக்ட். எல்லா அவர் பர்த்டே September 25th, என் பிரதர் பர்த்டேவும் முருகதாஸ் சார் பர்த்டேவும் அப்போ தான். எல்லா பர்த்டே விஷ் பண்ணுவேன், எல்லா பர்த்டேக்கும் அவர் ரிப்ளைவும் பண்ணுவார், தேங்க்யூ அனுன்ட்டு. என்ன இது என்ன படத்துக்கு இது? இதுவும் கத்தி தாங்க. ஒரு காஸ்டியூம் நாங்க பார்த்ததே இல்லையே கத்தியில. இது கத்தி ஷூட்டிங் ஸ்பாட்ல நிற்கும் போது அங்க யாரோ எனக்கு இந்த அந்த ஒரு கேப் கொடுத்து என் தலையில வச்சு எடுத்தாங்க. சூப்பர். அண்ட் இது அம்மாவும் ரமா ஆண்டியும் ரூம்ல வச்சு நாங்க தர்கா போனோம். கடப்பால வந்து ஒரு தர்கா ஃபேமஸாக இருந்தது. ஸோ அப்போ வந்து டீமில் வந்து எல்லாரும் போங்க அந்த தர்காவுக்கு போங்கன்னு சொல்லும் போது நாங்களாம் ரெடி ஆகி காஃபி குடிச்சிட்டு கிளம்புறதுக்கு இருந்தோம். அதுக்கு எங்களுக்கு முன்னாடி முருகதாஸ் சாரும் விஜய் சாரும் போயிட்டு வந்தார். ஃபைனலி திஸ் ஒன். இது வந்து லாஸ்ட் டேக்கு முன்னாடி டேவா எனக்கு கிளியராக தெரியல, ஆனால் லாஸ்ட் டே தான் நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் எடுத்தது, மேக்கப் போடுறதுக்கு, காஸ்டியூம் போடுறதுக்கு. ஏன்னா நாங்கள் காஸ்டியூமில் பிக்சர் எடுக்கக்கூடாது. ஸோ நாங்கள் நார்மலாக ரூம்லேருந்து வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னா விஜய் சாரோட கேரவான் போயிட்டு விஜய் சார் வந்து அவரோட சேர் இப்படி உட்காந்துட்டு இருந்தாலும் இன்னொரு சேர் இருந்தது, பெரிய கேரவான். ஸோ நான், அம்மா, ரமா ஆண்டி. இப்போ நான் வந்து ரமா ஆண்டி முன்னாடி போயிட்டாங்க. நான் வந்து சொன்னேன் சார் என்னோட அம்மான்னு சொன்னோடனே அவரோட சேர்லேருந்து ஏஞ்சி அந்த சேர் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. ஸோ அது நான் மறக்கவே மாட்டேன். எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியானாங்க. அம்மா உட்காருங்கன்னு சொன்னார். அப்புறம் சார் ஸ்டில் எடுக்கணும்னு சொன்னோடனே மேலே தோலெல்லாம் கை போட்டு ஸ்டில்லெல்லாம் எடுத்து ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட். அதே மாதிரி ஓணம் ஃபெஸ்டிவல் அப்போது நான் பாயசம் கொண்டு போனேன். ஸோ விஜய் சாருக்கு, சமந்தா அவங்க இருந்தாங்க, அப்புறம் விஜய் சார் எங்களுக்கெல்லாம் பாயசம் கொடுத்தேன். நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னா ஓகே ஃபைன், ஹாப்பி. அந்த வயசுல எப்படி how did you get into கத்தி? How did you get on board? கத்தி 8th ஸ்டாண்டர்டில் நான் வந்து ஒரு ஜுவல்லரி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்த்திக் சோமசுந்தரம் சார் ஒர்க் பண்ணியிருந்தார். +2 முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுற அந்த டைமில் தான், லீவ் டைமில் தான் எனக்கு கத்தி ஆஃபர் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி கத்தின்னு ஒரு மூவியோட ஆடிஷன் நடக்குது, தளபதி சார் பண்ணுறாரு, துப்பாக்கி ஏஆர் முருகதாஸ் சார், துப்பாக்கி டீம் வந்து 2nd மூவி பண்ணுறாங்க, ஆடிஷன் நடந்துட்டுருக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் என் பிரதரும் தான் போனால் ஒரு 20 கேர்ள்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு கூட்டத்தை பார்த்தாலே பயம் வந்துருக்கு. நான் தான் லாஸ்ட்டு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் தான் லாஸ்ட், எனக்கு அப்புறம் யாரும் கிடையாது. ஸோ எல்லோரும் வராங்க ஆடிஷன் வராங்க. அப்புறம் லாஸ்ட்டில் நான் போனேன், ஆடிஷன் பண்ணிவிட்டு ஓகே நான் வந்து 2மே தான் இருந்தோம், செலக்ட் ஆனாலும் ஓகே, நாட் செலக்டட் ஆல்சோ ஓகே, அந்த மைண்டில் தான் இருந்தேன். பண்ணிவிட்டு நான் வந்துட்டதுக்கப்புறம் இன்னொரு டே வந்து முருகதாஸ் சார் வந்து கூப்பிடுறாங்க, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு 5 to 6 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அவங்க போய் பார்த்துட்டு லாஸ்ட்டு நான் போனேன். பார்க்கும்போது அனு ரைட் அப்படின்னா, எஸ் சார் அனு, ஓகே ஃபைன். எனக்கு ரொம்ப ஷிவரிங்காக இருந்தது. ஃபுல் ஏசி ரூம் அண்ட் மூவி, ஐ மீன் சாங் போயிட்டு இருந்தது. முருகதாஸ் சார் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் மூவியில் பண்ணியிருக்கேன். ஓ அந்த குட்டி பொண்ணா அப்படின்னா, யா சார் அந்த குட்டி பொண்ணு தான். ஓகே பார்த்த ஆடிஷன் நல்லா பண்ணியிருந்தீங்க. பொன்குமார் சார் இருந்தார். ஸோ பொன்குமார் நீ அனுவை போட்டுரு,
ஆப்டாக இருக்காங்க, 2 பேர் ஃபேஸ் கட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, போட்டுருங்க அப்படின்றாங்க. லைக் ஓகே. அப்போ கூட நான் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ஓகே ஃபைன் ஓகே. ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியாது ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரேமில் நிற்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்ம கன்ஃபர்மேஷனே பண்ண முடியாது. ஸோ ஓகே ஃபைன் ஓகே. அப்புறம் ஷூட்டிங்கில் தான் ஓகே ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்னு ஹாப்பியாக இருந்து. ஆடிஷன் ப்ராசஸ்ல என்ன மாதிரி ப்ராசஸ்ங்க, என்ன நடந்துச்சு, என்ன பண்ண சொன்னாங்க? ஆடிஷனில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, அம்மா, அண்ணா, தங்கச்சி, கொஞ்சம் நாட்டியாக ஃபர்ஸ்ட் பண்ணணும், நான் கூட விளையாடுற மாதிரி, அம்மா கூட ஐ மீன் அம்மா அடிக்கிறான் பாரு அண்ணா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் எமோஷன், அம்மா என்னம்மா அண்ணா திட்டாத எல்லாம் சரியாயிடும், அப்படி ஒரு இது. அப்படி தான் ஆக்ட் பண்ண சொன்னாங்க, கொஞ்சம் சாஃப்டாக. லைக் ஃபிலிம் பேஸ் பண்ணி எதுவுமே என்ன பண்ண சொல்லலை, லைக் இந்த மாதிரி தான் பண்ண சொன்னாங்க. சிங்கிள் சீன் கூட எனக்கு ஃபிலிம்ல வந்து ஆடிஷனில் வைக்கல. கம்ப்ளீட்டா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங் எப்படி இருக்கும் அதை வந்து பண்ணி காட்ட சொன்னாங்க. கத்தி அப்படின்னதுக்கு அப்புறமா நிறைய மீம்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நிறைய கம்யூனிசம்னா என்ன நான் புரியுற மாதிரி ஒரே வரியில சொல்லு, அது பயங்கரமான டெம்ப்ளேட். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அவங்க தலையை தட்டி தங்கச்சி அப்படின்னு காட்டுற சீன் எவ்வளவு மீம்ஸ். இப்போ ஐபிஎல்ல கூட முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஆர்சிபி உள்ள போயிட்டாங்க, சென்னை வெளியே வரும்போது. ஸோ இன்றைக்குமே அந்த ஆஃப்டர் டிகேட்க்கு அப்புறமாவும் கூட இன்றைக்கும் அந்த மீம்ஸ் வழியில் என்ன தெரியுது, பேசப்படுது. உங்களோட ஃபேஸை கடந்து ஒரு மீம் பார்க்க முடியல அப்படிங்கும்போது இன்றைக்கும் கனெக்டடாக இருக்கீங்களா? ஹவ் டு யூ ஃபீல்? ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட்டு அது எடுக்கும் போது எங்களுக்கு நான் பாட்டுட்டு சொல்லிட்டு போயிட்டேன் கம்யூனிசம்னா என்ன ஒரே இதில் புரியுது. ஆனால் இத்தனை வருஷமும் அந்த மீம்ஸ் வந்துட்டு இருக்கும் போது ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த லவ்னா என்னென்ன ஒரே வரியில் புரியுற மாதிரி சொல்லு. உடனே அந்த யார் பெற்றோ மகனோ சாங்கை வந்து இங்கேருந்து எப்படி கோலி, தோனி, லைக் இப்போ வரைக்கும் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் பார்த்துட்டு எனக்கு நான் அப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். படம் பார்க்கும்போது ஸோ எனக்கு அப்போ கம்யூனிசம்னா என்ன நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு விஜய் சார் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு போனது வருமா, நான் வெளியே வந்து 2 பேர்கிட்ட கேட்டேன் கம்யூனிசம்னா. அவர் சொன்னார்ல என்ன மச்சான் அதுன்னு. உங்களுக்கு எனக்கு புரிஞ்சது அவர் சொல்லும்போது டைலாக்ல இருந்து? புரியல. ஓகே. அது மிட் நைட் 1:30 or 2 o'clock நைட் ஷூட், அதெல்லாம் ஃபுல்லாக. ஸோ அப்போ தூக்க கலக்கத்தில் வந்து பண்ண சீன். ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது. மரத்தெல்லாம் கட்டி பிடிச்சா, ஐயோ என்ன டயர்டாக இருக்கா முருகதா சார், என்ன டயர்டாக இருக்கானு அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு, இந்த ஒரு டைலாக் தான் சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி ஓகே சார் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்லீப்பி மூட்லேயே பண்ண ஒரு சீன் தான் அது. ஒழுங்கா டைலாக் சொன்னானே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி. கத்தி மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வர்றது அப்படின்றது இருக்குல்ல, நிறைய ஆஃபர்ஸும் வந்துட்டு இருந்துச்சு உங்களுக்கு அந்த டைம்ல. ஸோ வந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு எந்த பெரிய டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணது அதை பற்றி? இல்லை, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அதுதான் நானே டவுட்டாக இருந்தது. அதில் வந்து இப்படி இருக்கீங்க, நேரில் வேற மாதிரி இருக்கீங்க. எனக்கு இப்பயும் அந்த டவுட் இருக்கு, நீங்க தானே அது? ஏங்க இல்லை அதில் வேற மாதிரி இருந்தீங்க. அதெல்லாம் அந்த கேரக்டர் கதாபாத்திரமா அது அப்படிதான். அந்த தமிழ்ன்ற கேரக்டர் ஒரு வில்லேஜ் கேர்ள், அவள் எப்படி இருப்பா, அவளை சுற்றி அவ்வளோ ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. இப்படி நான் போய் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி அங்கே இருக்க முடியாது. அந்த வில்லேஜில் என்ன தேவையோ அதை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு அதுவா அண்ணா அப்படின்னாலும் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. நானே தான் போய் சொல்லுவேன், அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு, அதில் டல்லாக இருந்தீங்க, அதில் அப்படி இருந்தீங்க, இதில் இப்படி இருக்கீங்க. ஏன்னா அது கதாபாத்திரம். ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா ரியல் லைஃப்க்கும் ரீலுக்கும். ஸோ அப்படி தான். அதுக்கப்புறம் மூவிஸ் நிறையா பண்ணேன். ரொம்பலாம் ஹிட்லாம் இல்லை, ஆவரேஜான ஃபிலிம்ஸ் தான் பண்ணேன். கத்தி அளவுக்கு பெரிய படம் நான் எதுவும் பண்ணலை. ஆடிஷன் போய் அட்டன் பண்ணுவேன், சப்போஸ் கிடைச்சா ஓகே, கிடைக்கலனாலும் ஃபைன். 2 மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறமா பண்ண படங்களோட டைட்டிலே ஒரு மாதிரி யூனிக்கா. ஓகே, ஒரு கிட்ட போயிட்டு நீங்க அடுத்து என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா உங்க டைட்டில சொல்லவே முடியாது, ஏமா திட்டுறன்ற மாதிரி தான் இருக்கும். போயா வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இட்லி இருக்கும், இட்லி. அது கூட ஒரு கீழே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருந்தது, இட்லி ஏதோ லில்லி அப்படின்ற ஒரு இது எக்ஸ்பிளனேஷன்ஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஜென்ரலா வந்து அப்புறம் அடுத்து என்னமா படம் பண்றதுன்னா போயா வேலையை பார்த்துட்டுன்னு சொன்னா அது அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா லிட்டரலி? ஆக்சுவலி இந்த மாதிரி டைட்டில்ஸ் ஏன் வைக்கிறாங்கன்னா ஆடியன்ஸை ஈஸியாக ரீச் ஆகணும்னா இந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சாதான் ஈஸியாக ரீச் ஆக முடியும். கத்தினா ஓகே கத்தி ஓகே ஃபைன். ராமானுஜம்னு ஒரு படம் பண்ணேன். ராமானுஜர் ஓகே நிறைய பேர் தெரியும். ராமானுஜர் கணித மேதை ராமானுஜர் இருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் ஐ மீன் சுவாமி ராமானுஜம் அவங்களும் இருக்காங்க. அப்புறம் இளமி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, அது மதுரையில் வந்து இளமநாச்சியார்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, அதை பேஸ் பண்ணி எடுத்த ஸ்கிரிப்ட். அப்புறம் போயா வேலையை பார்த்துட்டு இதுன்னு அந்த போயா வேலையை பார்த்துட்டு அந்த படத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஈஸியாக ரீச் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி டைட்டில் வைக்கிறாங்க. எனக்கு ஓகே தான், ஃபைன். ஏன்னா ஐம் ட்ரைங் டு பிரிங் அவுட் தி ஹியூமரஸ் பார்ட்.
அதை சுத்தி இருக்கிற அந்த ஹியூமன் பார்ட். ஏன்னா யார்ட்டையும் சொல்லவும் முடியாதுல்ல, சொல்ல டக்குன்னு அஃபெண்ட் ஆயிடும். என்ன மூவி இது போயா வேலையை பார்த்துட்டு புரியல. இட்லி அது என்ன ஃபிலிம்? இல்ல உனக்கு வாயில வருது இல்ல, அதுதான் ஃபிலிம், நீ போய் பாரு. இட்லினா உள்ளதானே போகணும், ஏன் வரணும் வாயில? இல்ல டைட்டில் ரீச் ஆகிறதுக்காக வைக்கிறாங்க, இட்லி அப்படின்னு ஒரு டைட்டில். போயா வேலையை பார்த்துட்டு அப்புறம் என்ன தில் இருந்தா போராடு, இந்த மாதிரி அதெல்லாம் டைட்டில் ஈஸியா ரீச் ஆகிறதுக்காக வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும்ல, எனக்கு ஒரு கேரக்டர் டெஸ்டினேட்டட் கேரக்டர், எனக்கு வந்து இது பண்ணணும்ன்ற ட்ரீம் கேரக்டர். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் பிடிக்கும், ஹிஸ்டாரிக்கல் பீரியாடிக்கல் அந்த மாதிரி ரொம்ப போல்டா பண்ணணும்னு ஆசை. அதே மாதிரி இறுதி சுற்றுல ரித்திகா சிங் பண்ணாங்களா, அந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. எனக்கு போல்டா பண்ணணும், லைக் ஆக்டிங்ல போல்ட்னஸ் கொண்டு வரணும்னு ஆசை. இப்போ திரும்பி பார்க்கும்போது அந்த 10 years ஜேர்னி, கிட்டத்தட்ட 10 years ஜேர்னி அப்படிங்கும்போது திரும்பி பார்க்கும்போது ஹவு groomed you are, உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் ஆர் ஆக்டர், ஐ ஹவ் groomed this muchனா நீங்கள் எந்த பாயிண்ட் சொல்லுவீங்க? ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆக்டிங் சென்ஸ்ல. ஆக்டிங் சென்ஸ்ல இல்லைங்க, கத்திக்கு அப்புறம் எனக்கு பிரேக் எதுவுமே கிடையாது. லைக் இன்னும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுவேன். நான் வந்து என்னோட வேலையை நான் பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைப்பேன். ஜெயிக்கிறது தோக்குறது லைஃப் ஒரு பார்ட் தான். ஸோ என்னோட வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கான டைம் வரும். ஸோ அது வரைக்கும் நான் எவ்வளோ போராட முடியுமோ போராடிட்டு தான் இருப்பேன். சூப்பர், சீரியஸ்லி செம்ம. இட்ஸ் நாட் ஜஸ்ட் an answer, it's a statement from you அப்படின்றது. யா ஆஃப் கோர்ஸ். இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ போகிற இடத்துலலாம் கத்திக்கு அப்புறம் எதுவும் பண்ணலையா, கத்திக்கு அப்புறம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அது ரீச் ஆகல, அந்த அளவுக்கு ஓடலை. பட் என் வேலையை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் நிறைய பண்ணணும். இது எனக்கு ஐ மீன் இன்னும் நீ ரீச் ஆகலன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். இன்னும் என் வேலையை நான் பர்ஃபெக்டாக இன்னும் நான் நல்லா பண்ணணும். அது அந்த மாதிரி எடுத்துட்டு தான் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஃபிலிம்ஸ்ல உங்களை நாங்கள் பார்க்கலாம். ஓகே, ஈடாட்டம்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன். ஸ்ரீ சார் ஒன் ஆஃப் தி லீட் பண்ணியிருக்காரு, ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கரண்ட்லி வந்து அக்னி மைந்தன் ஒரு ஃபிலிம் போயிட்டு இருக்கு. ராதா ரவி சாரோட பொண்ணா, ஐயர் பொண்ணா பண்ணுறேன். அப்புறம் இதே கோவில்னு ஒரு படம் பண்ணுறேன் ஹீரோயினா. அதில் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள். அப்புறம் உன்னை விட அழகு, அதில் டாக்டர். ஸோ நல்லபடியாக போயிட்டு இருக்கு. மிக்ஸ் அண்ட் மேட்சஸ் ஒரு மாதிரி கர்வ்ஸா இருக்கு. ஒரு பக்கம் டாக்டர், இன்னொரு பக்கம் டாக்டர் அப்படின்ற மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கு. ஆமா. And hoping to see you in good position in cine industry. And thank you so much for your time. Thank you so much. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.